சார் இந்த மெட்ரோ விபத்து நடந்திருக்கு. இப்ப முதற்கட்டமா என்ன மாதிரியான ஆய்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்றீங்க? இல்ல இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோ மேல இருக்கும். அதாவது அதுக்கு ரயில்வே கட்டிட்டு மெட்ரோட யூ கார்டன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஹைவேக்கும் வந்து ஐ கார்டன்ஸ் வந்து வச்சுட்டு அந்த கார்டு தான் விழுந்தது. அது இன்னும் 4 கார்டை வந்து நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டுட்டோம். நேற்று நைட்டு விழுந்தது என்னன்னா 33 மீட்டர் தான். ஐ கார்டு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. இந்த பக்கம் 2 லேன், அந்த பக்கம் 2 லேன். அது வந்து லான்ச் பண்ணது ஃப்ரைடே சாட்டர்டே நைட் லான்ச் பண்ணியிருக்கோம். லான்ச் பண்ணிட்டு அதை அது மேல கான்கிரீட் போட்டு முன்னாடி ஏ ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கோம். அது என்ன தெரியுங்க, அந்த ஏ ஃப்ரேம் வந்து ஏதோ திருப்பினால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வந்து வெல்ட் வந்து விட்டுருச்சு. அது விட்டதுனால அந்த 7வது கதை 8வது கதை ரெண்டு மொத்தம் இது வந்து மெட்டீரியல் ஃபெயிலியர் தான். இப்போ தெரிஞ்சு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தவிர லெவல் ஏதாவது இருக்கான்னு இந்த டாக்டர் பிடிச்ச பின்னாடி அதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப முதற்கட்டமா வந்து இது சம்பந்தமா எதுவும் வழக்கு பதிவு பண்ணீங்களா? என்கொயரி எப்படி போயிட்டு இருக்கோம்? அடுத்த நாங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து நாங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ண வைக்கிறோம். அந்த ஒரு சப்போர்ட் ஏப்ரல் தவிர மற்ற பார்த்தா போடுது எல்லாம் அந்த கிரௌண்ட் எல்லாம் ஆயிக்காட்டு. அதனால இது ஓகே. இப்ப வரைக்கும் யார் மேலேயாவது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா? இதுக்கு பொறுப்பா யார் மேலேயாவது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா? இது வரைக்கும் ஒருத்தர் வந்து ஆ இது வந்து விசாரணை பிராட் தான் தெரியும். ஓகே. அவருக்கு தான் நிவாரணம் கிடைக்கும். அவங்க இறந்ததுக்கு உடனே நாங்கள் 5 லாக் கொடுத்துருவோம். அப்புறம் கான்ட்ராக்டர் சைட்ல இருந்து அவங்க ஏஜ் இதை பார்த்து அதை பொறுத்து நிவாரணம்